Welcome all of you to my video. This video we are going to see chapter 7 mensuration example 7.24. A toy is in the shape of a cylinder surmounted by a hemisphere. The height of the toy is 25 cm. Find the total surface area of the toy if its common diameter is 12 cm. So பாருங்க ஒரு டாய் எந்த ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்குது. இதுக்கு மேல ஒரு ஹெமிஸ்பியரே வச்சிருக்காங்க. சோ சிலிண்டர்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வடிவத்துல வரும். தென் அதுக்கு மேல ஒரு ஹெமிஸ்பியர் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் ஆஃப் த டாய், அந்த டாயினோட ஹைட்டு டோட்டல் ஹைட்டு சிலிண்டர் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் ஹைட்டை என்ன கொடுத்துட்டாங்கன்னா 25 cm அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. டாய் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் இஃப் இட்ஸ் காமன் டியாமீட்டர் இஸ் 12 cm. காமன் டியாமீட்டர்னா வேறு ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்துக்குள்ள காமனாக இருக்கக்கூடிய டயமீட்டர். இந்த ஹெமிஸ்பியரையும் இந்த சிலிண்டருக்குள்ள காமன் டியாமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ஒரு சர்க்கிள். ஸோ இதோடைய டோட்டல் டயமீட்டர் இது தான் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 cm கொடுத்துருக்காங்க. ஸோ டயமீட்டர் என்பது வேறு உண்மையிலே இதுதான். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ். ஸோ ரேடியஸ் என்பது 6 cm. டயமீட்டருடைய பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லி தெரியும். ஸோ ரேடியஸ் வந்து 6 cm. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம கிவனெல்லாம் எழுதியாச்சு. ஸோ கிவன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 25 cm அண்ட் ஆர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச் டயமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் 6 cm. இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த டாய் நம்மளுக்கு தேவை, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாய். ஸோ அது தேவை. ஸோ அதுக்கு இந்த டயக்ராமை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் இதை நீங்கள் இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் மறந்துடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த டாய். இஸ் ஐம் ரைட்? இந்த மாதிரி அடியில் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே உள்ளது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு டாய் இருந்துச்சுன்னா அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலிண்டர். இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலிண்டர்னுடைய இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் எடுக்கணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர், சிலிண்டர்னுடைய சிஎஸ்ஏ. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே ஹெமிஸ்பியரை பாருங்கள். ஹெமிஸ்பியருக்கு உள்ள அந்த இது தெரியாது. ஸோ உள்ள சேர்த்தா தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம உள்ள அந்த பேஸ் ஏரியாலாம் சேர்க்காதனால நம்ம வந்து சிஎஸ்ஏ மட்டும் தான் அழகின்னு எடுக்க போகிறோம் ஃபார் ஹெமிஸ்பியருக்கும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் ப்ளஸ் இப்போ நம்மளுக்கு பேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். இந்த ஏரியா சேராது, இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து இதுக்கு கூட இருக்குது. ஸோ அதனால் அந்த ஏரியா நம்மளை விட்டுறணும். ஸோ இந்த ஏரியாவுக்கு மட்டும் வரணும். இந்த ஏரியா மட்டும் பார்க்கும்போது இது ஒரு சர்க்கிள். சர்க்கிள்னுடைய சர்க்கம்பரன்ஸ் ஏரியா நம்மளுக்கு தெரியுமே, பேஸ் ஏரியா என்பது πr². ஸோ அதுதான். ஸோ பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது, பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியான்னு சொல்லும்போது இந்த சர்க்கிள் மட்டும் தான். அந்த சர்க்கிள்னுடைய ஏரியா வந்து πr². ஸோ அதை வச்சு நம்ம வந்து எழுதியிருக்கிறது தான் டிஎஸ்ஏ. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டே தான். ஸோ சிஎஸ்ஏஃப் சிலிண்டர் நம்மளுக்கு முன்னாடியே படிச்சுட்டு இருப்போம். ஸோ 2πrh ப்ளஸ் அடுத்த பாருங்க சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் 2πr² ப்ளஸ் பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் தான் சொல்லியிருந்தேன் πr². அவ்வளோதான். இது நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். ஹெச் தெரியும், ஆர் தெரியும், பை எல்லாமே தெரியும். பட் நம்ம இதை இப்போ சைட்டை சப்ஸ்டிட் பண்ணி வரலாம். ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம காமனாக எடுத்துடலாம். ஸோ முதல்ல பையை காமன் எடுத்துக்காங்க, ஒரு ஆரையும் காமன் எடுத்துக்காங்க. எல்லாத்துலேயும் ஒரு r² அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒரு பையன் ஆரையும் காமன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்கும், இந்த பையார் போயிட்டு ஹெச் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், இந்த பை போயிட்டு ஒரு ஆர் போயிட்டு. ஸோ 2r ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பையன் ஒரு ஆர் போயிட்டு வெறும் ஆர் மட்டும் இருக்கும். தட் நத்திங் பட் இந்த 2r ப்ளஸ் ஆர்ன்றது 3r. ஸோ 2h ப்ளஸ் 3r. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ பை என்னது 22/7 இன்டூ ரேடியஸ். வாட்ஸ் த ரேடியஸ்? 6. ஸோ 6 இன்ட்டு 2 இன்ட்டு ஹைச். ஹைச் நம்ம இப்போ தான் பார்த்துட்டோம் 25 cm. அது எதில் 25 cm கொடுத்துருக்காங்க. ஸோ 25 cm அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. இந்த ஹைட்டை நீங்கள் இந்த ஃபார்முலாலே பாருங்களேன், இதுக்கு மட்டும்தான் அந்த ஹைட் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு சிலிண்டருடைய ஹைட்டு தான் தேவைப்படுது. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனே நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 cm என்பது அந்த டாயோட டோட்டல் ஹைட்டு. இந்த டாய் ஃபுல்லாக ஹைட்டு தான் 25 cm சொல்லியிருக்காங்க. இந்த சிலிண்டர்னுடைய ஹைட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த சிலிண்டருடைய ஹைட் எப்படி கல்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது இங்கே. ஸோ இந்த ஹெமிஸ்பியர் நம்மளை என்னது ஒரு பாதி வட்டத்துலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் அதுக்கு ரேடியஸ் தானா. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த இடம் கூட 6 cm தான் வரும். நல்லா கவனிச்சிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்குது. இந்த ஹெமிஸ்பியரில் கீழே பேஸ் ஏரியாவும் சரி தான், இந்த ஏரியாவும் சரி தான். இந்த ஏரியா உங்களுக்கு வந்து பாதி சர்க்கிளோடைய ஏரியா தான் வரும். அதாவது சர்க்கிளில் பாதி தான் ஹெமிஸ்பியர், ஒரு ஸ்பியரில் பாதி தான் ஹெமிஸ்பியர். ஸோ
இப்போ சர்க்கிளில் பாதி நம்ம செமி சர்க்கிள்னு சொல்லி போல ஒரு ஸ்பியரில் பாதி ஹெமிஸ்பியர். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்பியரில் பாதி என்னது உங்களுக்கு ரேடியஸ் தான். ஸோ அந்த ஆர் வந்து 6 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ இந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த 6 சென்டிமீட்டர் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 19 சென்டிமீட்டர் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து சிலிண்டரோடைய ஹைட்டு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டோட்டல் ஹைட்லேருந்து சிலிண்டர்னுடைய அதாவது ஹெமிஸ்பியர்னுடைய ரேடியஸை நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணணும். ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வேறு ஒன்றுமே இல்லை, பேஸ் ரேடியஸ் கிடையாது, மேலே உள்ள அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் உள்ள ரேடியஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ரேடியஸ். ஸோ அது ஒரு ஸ்பியர்னுடைய பாதின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து ரேடியஸ் சொல்லலாம். இப்போ ஸ்பியர்னு எடுத்தால் டயமீட்டர் ஃபுல்லாகவே எடுத்துடலாம். டயமீட்டருடைய பாதி தான் ரேடியஸ். ஸோ அந்த ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக ரேடியஸ் மட்டும் தான் கவர் ஆகும், டயமீட்டர்னு வராது. ஸோ அதனால் நம்ம 6 சென்டிமீட்டர் என்னவோ அந்த ரேடியஸ் என்னவோ அதை அப்படியே செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்க சிலிண்டரோட ஹைட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக செப்பரேட் ஆயிரும், இது ஃபுல்லாக தான் கிடைக்கும். நம்ம சிலிண்டர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. ஸோ அதனால் 19 சென்டிமீட்டர். அப்போது நீங்கள் ஹெச் மேலே 25 போடக்கூடாது, 19 தான் போடணும். ஸோ 19 + 3 × R என்னது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆர் என்னது 6. ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 22/7 × 6 × 2 × 19 38. 38 + 3 6 are 18. ஸோ 38 + 18 எவ்வளோ வரும் உங்களுக்கு 56. ஸோ 56 இது கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 8 ஆயிரும். 22 × 6 8 are 48. இது ரெண்டு மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 2 8 16 17 வரும். ஸோ அடுத்தது 8 8 6 5 1000. ஸோ 1056. இது என்ன கேட்டிருக்காங்க? TSA. ஸோ சென்டிமீட்டர், எல்லாம் சென்டிமீட்டர் வந்திருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லி யூனிட் எழுதி இது நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.